அன்பு உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு பட்டர் கேக்கை கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு, எல்லாருனாலையும் செய்ய முடியும். இதை நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி நம்புகிறேன். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இந்த எக்யூப்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணோம். ஹமில்டன் பீச் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் டெக்கரு அந்த மாதிரி ரேஞ்சில் வர்றது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். இப்போது அன்பாக்சிங் என் பையன் தான் பண்ணுறாப்புல. மிக்சர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஒன்றுமே கிடையாது. இது ஒரு வெறும் 6 பொருள் செய்யக்கூடிய ஒரு பட்டர் கேக்கு தான். இந்த பட்டர் கேக் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ மைதா, 1/2 கிலோ சுகர், அதே போல் 1/2 கிலோ பட்டர், 12 எக்ஸு, 5 கிராம் ஈஸ்ட், 2 கிராம் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையுமே நம்ம 1 பை 1 மிக்சரில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதை நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அதாவது வித் வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து அதில் ஆட் பண்ணிடணும். இந்த இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பட்டரை ஆட் பண்ணி பீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் எல்லாத்தையுமே காட்டலை. ஸோ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி 1 பை 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிவிட்டு நம்ம பண்ண வேண்டியது பேக்கில் 350 ஃபாரன்ஹீட்டில் 35 to 40 மினிட்ஸ் வச்சா போதும். நான் அதை அதில் வீடியோவில் காட்ட முடியலை. ஸோ நமக்கு இந்த கேக்கு நல்ல ஒரு ஃப்ளஃபியாக நல்லா அருமையாக வந்திருக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த செய்முறை கண்டிப்பாக ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி நமக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை அப்படி நான் சொன்னது போல் 35 நிமிஷத்துக்கு அப்புறமா பேக்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா அந்த கேக்கு இந்த மாதிரி ரெடியாக நமக்கு அழகான ஒரு ஃப்ளஃபியாக வந்துடும். இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் கொடுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ஐ ஷோ யூ ரியல் ஒன்.